Intermittent fasting வந்து பாத்தீங்கன்னா is a very good strategy for you to easily lose weight. Intermittent fasting பண்ணும்போது எதுவுமே சாப்பிடக்கூடாது, பட்னியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போதான் நீங்க வந்து weight loss வந்து உங்களுக்கு நடக்கும்னு. பட் அப்படிலாம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பாடிக்கு தேவையான புரோட்டீன் எவ்வளவோ அது கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். பிளஸ் வாக்கிங் காலங்காத்தால போவாங்க. அந்த வாக்கிங்கை முடிச்ச கையோட வந்து நல்லா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, நல்லா பொங்கல் வடைன்னு சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, Hi SaySwag viewers, I'm Vasha Ishwaran, clinical nutritionist and founder of ONP. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலே இப்போலாம் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் டக்குன்னு அவங்க மைண்டுக்கு வருது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு வகையில் ஃபாஸ்டிங் பண்ணி தான் இருக்கோம். அதாவது நம்ம தூங்க போகும்போது 5 to 8 hours நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம இது வந்து கான்ஷியஸாக பண்ணல. நம்ம எப்போ கான்ஷியஸாக ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது சில மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நேரம் வந்து நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு பேர் தான் ஈட்டிங் விண்டோ நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு நாளை வந்து ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து ஃபாஸ்டிங் விண்டோ, இன்னொன்று வந்து ஈட்டிங் விண்டோ. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கு. அதாவது 5:2 நம்ம சொல்வோம். அதாவது 5 நாள் நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணாம 2 நாள் வந்து நம்ம கண்டினியூஸா ஃபாஸ்ட் பண்ணுவோம். அது பேர் தான் 5:2. அதுக்கப்புறம் 16:8 ஃபாஸ்டிங் இருக்கு. இதுதான் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட். அதாவது நம்ம 16 hours வந்து ஃபாஸ்ட் பண்ணுவோம் அண்ட் 8 hours வந்து ஈட்டிங் விண்டோவா வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் ஃபாஸ்டிங் இருக்கு. அதாவது நீங்க மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி 3 நாள் ஒரு வாரத்துல வந்து ஃபாஸ்ட் பண்ண நீங்க சூஸ் பண்றீங்க. மிச்ச நாள்லாம் வந்து நீங்க நார்மலா சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் மெத்தட். அண்ட் இன்னும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் என்ன அப்படின்னா டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங். அதாவது சன்செட் சன்ரைஸ் வந்து ஈட்டிங் மெத்தட். இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட். அண்ட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது எதுவுமே சாப்பிடக்கூடாது, பட்னியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போதான் நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு நடக்கும்னு. பட் அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து ஒரு கேலரி டெபிசிட்ல இருக்கணும் for you to lose weight. And intermittent fasting வந்து பாத்தீங்கன்னா is a very good strategy for you to easily lose weight. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிற எக்ஸஸ் கிளைக்கோஜன் நம்ம எனர்ஜிக்கு நம்ம பாடி யூஸ் பண்ணும். ஸோ ஈஸியாக வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு ஃபாஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்ம பாடி கிளைக்கோஜனை யூஸ் பண்ணிக்கும் எனர்ஜிக்காக. ஏன்னா நம்ம எதுவுமே சாப்பிட்றதில்ல. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரிலனா, அப்போது நீங்கள் ஃபாஸ்டிங் போது கண்டிப்பாக வந்து கேலரி இருக்கிற எந்த ஒரு லிக்விடும் இல்லை சாலிட் மீல்ஸும் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. என்ன எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் கேலரிஸ் இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து பிளாக் டீ, பிளாக் காஃபி இது எல்லாமே எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் சுத்தமாக கேலரிஸ் இல்லை. ஸோ தட் உங்கள் ஃபாஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப பசியோடு இருக்க மாட்டீங்க. அண்ட் திஸ் வில் ஹெல்ப் உங்களோட appetite-க்கு. அண்ட் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிற ஒரு பேலன்ஸ் மீலை நீங்கள் சாப்பிடணும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே நீங்கள் எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸும் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இப்போது இதுக்கு என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வாக்கிங் காலங்காத்தால போவாங்க. அந்த வாக்கிங்கை முடிச்ச கையோட வந்து நல்லா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, நல்லா பொங்கல் வடைன்னு சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பண்ண அந்த பர்ன் பண்ண கேலரிஸை விட ரொம்ப அதிகமாக எடுத்துப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும். நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 16 hours நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஈட்டிங் விண்டோவில் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லான்லாம் இல்லை. நீங்கள் ப்ராப்பராக கேலரி டெஃபிசிட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான கார்ப்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அப்போ தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அண்ட் உங்களோட ஈட்டிங் விண்டோவில் நீங்கள் என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ மார்னிங் வந்து உங்கள் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து தோசை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து நீங்கள் கொஞ்சம் முட்டையும் எடுத்துக்கலாம். அப்போ தான் ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்கும், தேவையான ஃபேட்ஸும் கிடைக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவும் வச்சுக்கும். அண்ட் நீங்கள்
மத்தியானம் ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட சேர்த்து 2 இல்ல 3 கப் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நமக்கு சம்மர் டைம் தான். ஸோ நிறைய வந்து நீர் காய்கறிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். அண்ட் நீங்க வந்து டின்னர், அதாவது நீங்க 6 மணிக்குள்ள டின்னர் முடிக்கிறீங்க, அது வந்து ரொம்ப ஏர்லி டின்னரா இருக்கு அப்படின்னா அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஸ்மூத்திஸ் இல்ல சூப் இல்ல சாலட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பாடிக்கு தேவையான புரோட்டீன் எவ்வளவோ அது கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். பிளஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் நார்மல் நம்ம ரைஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்க இதுக்குன்னு ஸ்பெஷலா எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்க தேவையில்லை. என்கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணா ரொம்ப ஜாலி, ஏன்னா நம்ம சாப்பிடாம இருக்கலாம், 16 hours வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கோம் அப்படின்னா அந்த 8 hours விண்டோல நம்ம என்ன வேணா சாப்பிடலாம். அதாவது ஸ்நாக்ஸ், சமோசா, பிரியாணி இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இதுதான். நீங்க என்ன வேணா சாப்பிடலாம்லாம் இல்லை. நீங்க வந்து அந்த ஈட்டிங் விண்டோல உங்களோட கேலரி டெபிசிட்ல நீங்க எவ்வளோ கார்ப்ஸ், புரோட்டீன், ஃபேட் எடுத்துக்கணுமோ அவ்வளோதான் நீங்க எடுத்துக்கணும். அண்ட் போர்ஷன் கண்ட்ரோல் நீங்க பண்ணல அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதெல்லாம் தெரியாம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணாதீங்க. நம்பர் 1, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணவே கூடாது. அண்ட் 2வது, நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற மதர் அப்படின்னா நியூ பார்ன் மதருக்கு கண்டிப்பா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நாங்க அட்வைஸே பண்ண மாட்டோம். அண்ட் உங்களுக்கு அப்படியே பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டாக்டர் அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு 6 மாசம் கழிச்சு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். 3வது, உங்களுக்கு கிரானிக் அசிடிட்டி இருக்கு அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு வந்து லைக் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா நீங்க நிறைய நேரம் சாப்பிடாம இருப்பீங்க. அண்ட் 4வது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நம்ம பாடியில் ஸ்டோர் ஆன எக்ஸஸ் குளுக்கோஸ், அதாவது கிளைகோஜனை வந்து எனர்ஜிக்காக நம்ம பாடி யூஸ் பண்ணும் இந்த ஃபாஸ்டிங் டைமில். அண்ட் அப்படியே வந்து ஃபேட்டையும் பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.